picornavirus ஃபேமிலியில் இருக்கிறதுலே லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி ஸ்மால் RNA வைரஸஸ் இருக்குது. நான் என்வலப்டு வைரஸ் இது 27 to 30 nanometer in size, resistant to ether and other lipid solvent. கிளாசிஃபிகேஷனில் 4 genera இருக்குது. பிகார்னா வைரஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் இம்பார்ட்டண்டாக ஃபர்ஸ்ட் ஒன் enteroviruses that infect the enteric tract, next one rhinoviruses that infect the nasal mucosa, next one aptoviruses, next one praxioviruses. First one enteroviruses. Paralytic disease of children has been recognized from very early times by Landsteiner and Popper at the time of 1909. இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணாங்க போலியோமைலிட்டிஸ் அப்படின்ற டிசீஸ் காஸ் ஆகுது பை போலியோ வைரஸ் அப்படின்றதால. இதுக்காக இவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் போலியோ வைரஸ் 1 யார் ஐசோலேட் பண்ணா அப்படின்னா டால்ட்ராஃப் அண்ட் சிக்கிள்ஸ் தான் 1948 ஐசோலேட் பண்ணாங்க. எங்கேருந்து ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா கொசாக்சிலேருந்து. ஸோ அதனால அவங்க ஐசோலேட் பண்ண போலியோ வைரஸ் 1க்கு வந்து கொசாக்சி வைரஸ் பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து சைட்டோபேத்திக் எஃபெக்டை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா சைட்டோபேத்திக் எஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வச்சு ஒரு வைரஸ் ஐசோலேட் பண்ணாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அரபன் வைரஸ்னு பேர் வச்சாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ட்ரிக் சைட்டோபேத்தோஜெனிக் ஹியூமன் அரபன் வைரஸஸ். ஸோ அதனால தான் HO வைரஸஸ் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ட்ரோவைரஸ் மெடிக்கல் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸ் வைரஸில் 1 to 3 வரைக்கும் 1, 2, 3 டைப்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொசாக்சி வைரஸை 2ஆக பிரிக்கிறாங்க, டைப் A அண்ட் டைப் B. டைப் ஏல 1 to 24 வைரஸ் வரைக்கும் இருக்குது. டைப் பியில் 1 to 6 வரைக்கும் வைரஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு HO வைரஸ் டைப்ஸில் 1 to 34 வரைக்கும் இருக்குது. என்டிரோ வைரஸஸில் 68 to 78 வரைக்கும் இருக்குது. இப்படின்னு எப்போ கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா 1969 கிளாஸிஃபை பண்ணாங்க. போலியோ வைரஸஸ் மார்ஃபாலஜி. வைரான் இஸ் ஸ்பெரிக்கல் பார்ட்டிக்கல், size 27 nanometer in diameter, composed of 6 subunit consisting 4 viral proteins VP1 to VP4 arranged in icosahedral symmetry. It have a single stranded RNA positive sense genome. Next one, the virus can be crystallized. The crystals can be seen in the cytoplasm of infected cells. Next one, resistance. போலியோ வைரஸ் எதுக்கெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஈத்தர், குளோரோஃபார்ம், பைல், புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் அண்ட் இன்டெஸ்டைனல் கண்டென்ட் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ்க்கெலாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதோட ஸ்டேபிள் pH எவ்வளோ அப்படின்னா 3. இது 4 degree Celsiusல 1 month வரைக்கும் சர்வைவ் ஆகும். -20 degree Celsius அப்படின்னா 1 year வரைக்கும் சர்வைவ் ஆகும். ஃபார்மால்டிஹைட் அண்ட் ஆக்சிடைசிங் டிஸ்இன்ஃபெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைரஸை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுறோம். குளோரினேஷனும் வாட்டரில் நடந்ததுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ண முடியும் இந்த வைரஸை. பட் அதுவே ஆர்கானிக் மேட்டரில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆர் இன்ஆக்டிவேட் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபீனாலிக் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை கம்பேர்ட் டு ஃபார்மால்டிஹைடை. இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா லைஃபலைசேஷன் பண்ணலாம். பட் வந்து அதோட சர்வைபிலிட்டி வந்து ரொம்ப மற்ற வைரஸை லைஃபலைசேஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நியூட்ரலைசேஷன் டெஸ்ட் மூலமா இதோட ஆன்டிஜனை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, 1, 2 and 3. டைப் 1 வந்து மோஸ்ட் காமன் அண்ட் காசஸ் மோஸ்ட் எபிடமிக்ஸ். டைப் 2 வந்து யூஸ்வலி எண்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காஸ் பண்ணும். டைப் 3 வந்து காஸ்ட் எபிடமிக்ஸாக தான் இருக்கும். இம்யூனிட்டி இஸ் டைப் ஸ்பெசிஃபிக். இதை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி எப்படின்னா டைப் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் மூலமா இதில் 2 ஆன்டிஜென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சி அண்ட் டி ஆன்டிஜன். டி ஆன்டிஜன் என்ன, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேட்டிவ் ஆர் என் ஆன்டிஜன். இது வந்து அசோசியேட் வித் ஓல் வைரியான் அண்ட் இட்ஸ் டைப் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சி ஆன்டிஜன். இதுக்கு இன்னொரு பேர் ஈட்டர் ஆர் H ஆன்டிஜன் அசோசியேட்டட் வித் எம்டி நான் இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் டி ஆன்டிஜன் வந்து என்னவா பண்ண முடியும் அப்படின்னா சி ஆன்டிஜனை கன்வெர்ட் பண்ண முடியும். 50 degree Celsiusல நம்ம அந்த வைரஸை ட்ரீட் பண்ணும்போது டி ஆன்டிஜன் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சி ஆன்டிஜனை கன்வெர்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் ஒன் ஓஸ்ட் ரேஞ்ச் அண்ட் கல்டிவேஷன். இது எதில் கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா மங்கி கிட்னி, பிரைமரி மங்கி கிட்னி செல் லைனில் கல்டிவேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டயக்னோஸ்டிக் கல்ச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேக்சின் ப்ரொடக்ஷனுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பேத்தோஜெனிசிட்டி. Mode of transmission fecal oral route through ingestion or inhalation or entry through the conjunctival droplets of respiratory secretion. சம்டைம்ஸ் என்ட்ரி க்ளோஸ் கான்டாக்ட் மூலமாகவும் என்ன ஆகும் அப்படின்னா இது டிரான்ஸ்மிட் ஆகும். வைரஸ் ஃபஸ்ட்டு எங்கே இனிஷியலாக மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா எபிதீலியல் செல்ஸ் ஆஃப் alimentary canal and lymphatic tissuesல then spread to regional lymph nodes and enter the bloodstream called primary viremia. After further multiplication இது எங்கே போகும் அப்படின்னா ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம் போயிட்டு அங்கே வந்து பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆகும்போது அது செகண்டரி வைரீமியான்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக ஃபைனலாக எங்கே போகும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரெயினுக்கு போகும். போலியோமைலிட்டிஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வைரஸ் எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா செலக்டிவாக நியூரான்ஸில் மல்டிப்ளை ஆகி அதை டிஸ்ட்ராய் பண்ணும். இதனால் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டீஜெனரேஷன் ஆஃப் நேசல் பாடிஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் சேஞ்சஸ் இது தொடர்ந்து நடக்கும். டீஜெனரேஷன் பிகம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இரிவர்சபிளாக இருந்தது நிக்ரோட்டிக் செல்ஸ் லைசஸ் ஆர் இஸ் பாகோசைட்டோசிஸ் வந்து நடக்கும். இந்த பாகோசைட்டோசிஸ் நடக்கும்போது லீஷன்ஸ் மோஸ்ட்லி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன டைப் ஆஃப் லீஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆன்டீரியர் ஆர்ம்ஸ் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட் வந்து காசிங் ஃபிளாசிட் பேரலைசிஸை என்ன பண்ணும் அப்படின்னா காஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். இதோட இன்குபேஷன் பீரியட் மேக்ஸிமம் ஆவரேஜாக 10 days, ranges from 4 days to 4 weeks. ஃபஸ்ட்டு மைனர் இல்னஸ். இது வந்து இயர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அசோசியேட்டட் வித் த பிரைமரி வைரீமியா. அதாவது வந்து வைரஸ் மல்டிப்ளை ஆகி ஃபஸ்ட் டைம் பிளட்டில் கிடக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி வைரீமியா. இந்த ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீவர், ஹெட்டேக், சோர் த்ரோட் அண்ட் மலாசியா லாஸ்டிங் 1 to 5 days வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைனர் இல்னஸ்ன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இது என்னவா இருக்கும், இது எப்போ இருக்கும் அப்படின்னா போலியோமைலிட்டிஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேராலைட்டிக் போலியோமைலிட்டிஸ் ஆர் மேஜர் இல்னஸ். இதோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ அப்படின்னா மைனர் இல்னஸ்லேருந்து 3 to 4 days லேட்டராக என்ன ஆகும் அப்படின்னா மேஜர் இல்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஃபீவர், ஹெட்டேக்கு, ஸ்டிஃப் நெக் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெனிஞ்சைட்டிஸ். மற்றபடி மெனிஞ்சைட்டிஸ் எந்த ஃபார்மில் வருமோ அதோட இதுதான் இதுக்கும் என்ன அப்படின்னா இது சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு வைரல் இன்வேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சம் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா வைரல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் இந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகி இதை காஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு நான் பேரலைட்டிக் போலியோமைலிட்டிஸ். திஸ் இஸ் நாட் வந்து ப்ராக்ரஸ் பிஹைண்ட் த ஸ்டேஜ் ஆஃப் ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ். இது வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ணல. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்கிறாங்க. இது இந்த 2 டைப்லையுமே மேக்ஸிமம் என்ன காஸ் ஆகும் அப்படின்னா பேரலைட்டிக் போலியோமைலிட்டிஸ், பிளாசிட் பேரலைசிஸ் வந்து டெவலப் ஆகும். பேரலைசிஸ் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா 3 to 4 days ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பைனல் பால்பார் ஆர் பால்போஸ்பைனல் அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கிறாங்க. மார்டாலிட்டி ரேட் என்ன அப்படின்னா 5 to 10% வரைக்கும். மேக்ஸிமம் மெயின்லி எதாவது தான் டெத் ஆகுறாங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியராக தான். ரெக்கவரி வந்து பாசிபிள் எப்போ அப்படின்னா 4 to 8 weeks என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கவர் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு லெபார்டரி டயக்னோசிஸ். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெசிமன். என்னென்ன ஸ்பெசிமன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிளட், சிஎஸ்எஃப், த்ரோட் ஸ்வாப் அண்ட் ஃபீசஸ். நெக்ஸ்ட்டு வைரல் ஐசோலேஷன். பிளட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைமரி வைரீமியா அப்படின்றது வைரஸை பிளட்லேருந்து ஐசோலேட் பண்ணலாம். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா மங்கி கிட்னி செல்ஸை தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் செம்மையான் செல் கல்ச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வைரல் க்ரோத்தை எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வைரல் இனாக்குலேட் பண்ண ஆஃப்டர் 2-3 days சைட்டோபேத்திக் எஃபெக்ட்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சீராலஜிக்கல் டயக்னோசிஸில் நியூட்ரலைசேஷன் டெஸ்ட் அண்ட்
காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட்டை தான் அதிகமாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மாலிகுலர் டயக்னோசிஸ். மாலிகுலர் டயக்னோசிஸில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைரல் ஆர்என்ஏ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேரலைசிஸ். ப்ரொஃபைலாக்சிஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிவ் இம்யூனைசேஷன் பை தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹியூமன் காமா குளோபுலின் இஸ் ஆஃப் லிட்டில் வேல்யூ. அதாவது வந்து பாசிவ் இம்யூனைசேஷனை காமா குளோபுலின் தராங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டிவ் இம்யூனைசேஷன். ஆக்டிவ் இம்யூனைசேஷனில் சால்ஸ் கில்டு வேக்சின் தராங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன தராங்க அப்படின்னா ஓபிவி வேக்சின்ஸ் தராங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேக்சின்ஸ் கொடுக்கறது வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்னா 6 months ஒன்ஸ் பூஸ்டர் டோஸ் தரணும். ஏன் அப்படின்னா இது கில்டு வேக்சினாக தான் மேக்ஸிமம் தருவாங்க. அட்டென்டிவேட்டட் வேக்சின் வந்து தரும்போது சம்டைம்ஸ் என்னவா ஆகும் அப்படின்னா அட்டென்டிவேட்டட் வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அது வந்து என்னவா மாற சான்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆக்டிவேட்டடாக மாற சான்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கொசாக்சி வைரஸ். கொசாக்சி வைரஸ் வந்து இது ஒன்லி எபிலிட்டி டு அஃபெக்ட் suckling but not affect adult mice. Only few types can affect can grow in cell cultures. Few types only affect the adult mice sometimes. Based on the pathological changes, Coxsackie virus classified into 2 groups, A and B. The properties of Coxsackie virus A and B group. First A group la 24 A group ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணும்போது 24 serotypes இருக்குது. அதே மாதிரி B group ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணும்போது 6 types இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா குரூப் A வைரஸ் வந்து நம்ம சக்லிங் மைக்ஸில் இனாக்குலேட் பண்ணும்போது ஜென்ரலைஸ் மயோசிட்டிஸ் இல்லைனா ஃப்ளாசிட் பேரலைசிஸ் காமிக்கும். இது வந்து 1 வீக்கில் என்ன ஆகும் அப்படின்னா லீடிங் டு டெத் வரைக்கும் கூட்டு போயிடும். கொசாக்சி வைரஸ் A23யும் ஹெச்ஓ வைரஸ் 9ம் சேமு. அதுபோல் கொசாக்சி வைரஸ் A24ம் ஹெச்ஓ வைரஸ் 34ம் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் இந்த கொசாக்சி வைரஸ் ஹியூமன் ஆர் மங்கி எரித்ரோசைட்ஸில் வந்து அக்ளூடினேஷன் காஸ் பண்ணும். என்னென்ன டைப் அப்படின்னா ஏ டைப்பில் 7, 20, 21 and 24, பியில் 1, 3, 5 and 6. நெக்ஸ்ட்டு குரூப் பி வைரஸ். குரூப் பி வைரஸை நம்ம இனாக்குலேட் பண்ணும்போது சக்லிங் மைஸில் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபோக்கல் மயோசிட்டிஸ் அண்ட் வந்து ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸ் நெக்ரோசிஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். எல்லா டைப் குரூப் பியில் இருக்க எல்லாத்தோட காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் ஆன்டிஜனும் காமாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓஸ்ட் ரேஞ்ச் அண்ட் கல்டிவேஷன். சக்லிங் மைஸில் இது இந்த வைரஸை எங்கே ஐசோலேட் பண்ண முடியும் அப்படின்னு கொசாக்சி வைரஸை இனாக்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராசெரிபிரல், சப்கியூட்டேனியஸ் அண்ட் இன்ட்ராபெரிட்டோனியல் ரூட்ஸில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இனாக்குலேட் பண்ணலாம். அடல்ட் மைட்ஸ் வந்து சக்சிடபிளாக இருக்கும். சக்லிங் ஆம்ஸ்டரில் கூட இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக குரூப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொசாக்சி பி வைரஸ் வந்து மங்கி கிட்னி செல்லைஸில் வளரும். குரூப் ஏல டைப் 7 and 9 வந்து டிஷ்யூ கல்ச்சர்ஸில் வளரும். அண்ட் 21 வந்து ஹெலாசஸில் வளரும். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். Coxsackie produce variety of clinical symptoms in humans ranging from trivial to fatal infections வரைக்கும் காஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் குரூப் ஏல எர்பன்ஜியனா, இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வெசிகுலார் ஃபேரஞ்சைட்டிஸ். காமன் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கொசாக்சி குரூப் வைரஸ் ஏ. யாரில் மெயினாக இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு தான். சிவியர் ஃபேப்ரியல் ஃபேரஞ்சைட்டிஸ் வித் ஹெட்டேக், வாமிட்டிங் அண்ட் பெயின் இன் அப்டமன் இதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். சம்டைம்ஸ் ஸ்மால் வெசிக்கல்ஸ் லீஷன்ஸோ என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ். இது வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் பி ரெண்டுமே காஸ் பண்ணும். மேக்கோ பாப்புலர் ரேஷஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். டைப் ஏ வந்து இந்த டிசீஸில் அவுட் பிரேக் ஆகிருக்கு எங்கே அப்படின்னா ரஷ்யாவில். நெக்ஸ்ட் ஹேண்ட், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இது வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா 1960ல். எக்ஸாந்தமேட்டஸ் ஃபீவர் வந்து இதில் சிம்டம்ஸாக தெரியும். பாப்புலோ வெசிகுலர் லீஷன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஓரல் மியூக்கோசாவில் இருக்கும். இதுவும் என்ன இருக்குது அப்படின்னா அவுட் பிரேக் ஆகிருக்கு. கொசாக்சி A16, A9, B13 வந்து காமன் காசேட்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும்.
இதோட இனிஷியல் பிகின்ஸ் வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்னா 1 to 2 weeks வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மைனரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதை காஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ் பண்ணோம் அப்படின்னா A10, A21, A24 அண்ட் B3. நெக்ஸ்ட் குரூப் பியில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து எபிடமிக் ஃப்ளூரோடைனா. இது வந்து என்ன எப்படி காஸ் ஆகுது அப்படின்னா ஃபேப்ரியல் டிசீஸை வித் ஸ்டிச் லைக் பெயின் இந்த செஸ்ட் அண்ட் அப்டமனில் இருக்கும். இது யார் காஸ் பண்ணுறா அப்படின்னா குரூப் பி வைரஸஸ் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மயோகார்டிஸ் பெரிகார்டிட்டிஸ் இன் நியூபார்ன், அதாவது வந்து பிறந்த குழந்தையில தான் இது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா டிசீஸ் இந்த மாதிரியான டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து ஃபேட்டாலிட்டி கண்டிப்பாக ஹை ஃபேட்டாலிட்டி ரேட் இருக்குது. யார் காஸ் பண்ணுறா அப்படின்னா பி வைரஸ் தான் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிளாசன்டல் அண்ட் நியோநாட்டல் டிரான்ஸ்மிஷன். இதுவும் என்ன பண்ண அப்படின்னா கொசாக்சி பி வைரஸ் வந்து தான் காஸ் பண்ணுது. இது மூலயமா மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ் ஹெப்பாட்டிஸ் காஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட லெபார்டரி டயக்னோசிஸில் ஃபஸ்ட்டு ஒன் அனிமல் இனாக்குலேஷன். சக்லிங் மைஸில் இனாக்குலேட் பண்ணி தான் இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்தராக நியூட்ரலைசேஷன் டெஸ்ட் வந்து சிராஜிகளில் பண்ணலாம். டிஷ்யூ கல்ச்சரில் வந்து எல்லா சீரோடைப்பும் வராது, பட் சில சீரோடைப்ஸ் வந்து நல்லாவே வளரும். நெக்ஸ்ட்டு சீரோலஜிக்கல் டயக்னோசிஸ் வந்து இப்போது கரண்ட்டாக அவைலபிளாக இதை யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஹெச்ஓ வைரஸஸ் வந்து நாட் பேத்தாஜெனிக் ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ். ஒன்லி இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு இந்த பேர் அப்படின்னா என்ட்ரிக் சைட்டோபேத்தோஜெனிக் ஹியூமன் அரபன் வைரஸஸ். அதனால தான் இதுக்கு ஹெச்ஓ வைரஸஸ்னு பேர் வந்தது. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெச்னோ வைரஸில் சம் ஆஃப் த வைரஸ் சீரோடைப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அகுலினேட் ஹியூமன் எரித்ரோசைட்ஸ். Sometimes hemagglutination followed by the elution rendering the cell inagglutinable by HO or Coxsackie virus. ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொசாக்சி வைரஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் ரேஞ்ச். இது வந்து ஹெச்னோ வைரஸ் வந்து எதில் மெயினாக வளரும் அப்படின்னா ஹியூமன் அண்ட் சிமியான்ஸ் கிட்னி கல்ச்சர்ஸில் தான் அதிகமாக வளரும். ப்ரொடியூசிங் சைட்டோபேத்திக் எஃபெக்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா காஸ் பண்ணும். இது ஒன்லி ஹியூமன்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், நாட் இன்ஃபெக்ட் லெபார்டரி அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஹெச்னோ வைரஸஸ் ஆர் ஒரிஜினலி கன்சிடர்ஸ் அரபன் அப்படின்னா வேறு பலதரப்பட்ட அப்படின்ற மீனிங். தே ஹவ் சீன் டு ப்ரொடியூஸ் எ வெரைட்டி ஆஃப் டிசீஸ் பேட்டர்ன். ஸோ இதோட டிசீஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் பேட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு இருக்கும். இன் ஜென்ரலோட இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எதோட ஒத்து போகும் அப்படின்னா கொசாக்சி வைரஸில் இருக்க ஜென்ரல் ஃபீச்சர்ஸோட இது கம்பேர் பண்ண முடியும். மெயினாக ஃபீவர் வித் ரேஷ் அண்ட் ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணும். சம்டைம்ஸ் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா எபிடமிக்ஸாக இருக்கும். செவரல் சீரோடைப்ஸ். அதுக்கு காரணம் எந்த சீரோடைப்ஸ் அப்படின்னா 4, 6, 9, 16, 20, 28 அண்ட் 30 தான் மெயினாக இருக்குது. சம்டைம்ஸ் என்ன பண்ணும் ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸை வந்து காஸ் பண்ணுற வைரஸஸ் வந்து எது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சில்ட்ரன்ஸ்லன்னு பார்க்கும்போது 1, 11, 19, 20 அண்ட் 22. சிலது வந்து கேஸ்ட்ரோஎன்டிஸ் காஸ் பண்ணுது. டைப் 18 தான் மெயினாக காஸ் பண்ணுது. அக்கேஷ்னலாக என்ன காஸ் ஆகுது இதுங்களாம் அப்படின்னா பேரலைசிஸ் அண்ட் ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸ் வந்து காஸ் டிசீஸ் வரதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெபார்டரி டயக்னோசிஸ். ஃபஸ்ட்டு ஸ்பெசிமன் வந்து ஃபீசஸ், த்ரோட் ஸ்வாப் அண்ட் CSF வந்து இது கலெக்ட் பண்ணுறாங்க. மங்கி கிட்னி செல் லைனில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரோ பண்ண முடியும். இதோட சேஞ்சஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சைட்டோபேத்திக் சேஞ்சஸ் வச்சு. சிராலஜிக்கல் டயக்னோசிஸ்க்கு வந்து நியூட்ரலைசேஷன் டெஸ்ட்டு தான் மேக்ஸிமம் சீரோடைப்ஸ்க்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மற்ற சிராலஜிக்கல் டயக்னோசிஸ் எதுவும் இதுக்கு என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு ரெய்னோ வைரஸஸ் காமனாக கோல்டு காஸ் பண்ணுற வைரஸஸ் தான் என்ன அப்படின்னா ரெய்னோ வைரஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போ ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா 1960 ட்ரைரல் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஐசோலேட் பண்ணார். இது எதில் கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா மங்கி கிட்னி செல் லைன்ஸில் கல்டிவேட் பண்ணாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இது பிகார்னா வைரஸ் சைஸ் தான் இருக்கும், சேம் ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ட்ரோ வைரஸ்லேருந்து கொஞ்சம் வேரியபிள். ஏன் அப்படின்னா இது ஆசிட் லையபிள், மோர் ஹீட் ஸ்டேபிள்,
இன்ஆக்டிவேட்டட் வந்து pH6ல இன்ஆக்டிவேட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா pH3. ரெடிலி இது எவ்வளோ நேரம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா 20லேருந்து 37 டிகிரி செல்சியஸில் இது என்ன ஆகும் அப்படின்னா சேவாக இருக்கும். சில சீரோடைப் வந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சர்வைவ் ஆகும். இதில் மொத்தம் 100 சீரோடைப்ஸ் இருக்குது. இம்யூனிட்டி டைப் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஹோஸ்ட் ரேஞ்ச் அண்ட் கல்டிவேஷன். Rhinoviruses grown in tissue culture of human and simian origin with cytopathic changes இருக்கும். லோ டெம்பரேச்சர்லேயே என்ன ஆகும் அப்படின்னா சைட்டோபேத்திக் சேஞ்சஸ் வந்து ப்ரொவைட் ஆகும். இது சைட்டோபேத்திக் சேஞ்சஸ் வச்சு இது 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. H, M அண்ட் ஓன்ட்டு. H வந்து ஹியூமன் செல்ஸ் மட்டும்தான் க்ரோ ஆகும். M வந்து ஈக்குவலாக ஹியூமன் அண்ட் மங்கி செல்ஸில் க்ரோ ஆகும். O வந்து ஒன்லி நேசல் அண்ட் டெர்ஷியல் சீலியேட்டட் எபித்திலியமில் தான் க்ரோ ஆகும். இது வந்து ஸ்டேபிளானது கிடையாது. பட் சீரோடைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் வந்து ரிசெப்டார்ஸ் டிடெக்ட் பண்ணி நேசல் சீலியேட்டட் எபித்திலியல் செல்ஸில் வந்து பைண்ட் ஆகும். தென் வந்து ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ரெடிங் டு அதர் செல் த சீலியா செல்ஸ். ஸோ இது அஃபெக்ட் எந்த செல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அங்கே இருக்க சீலியாஸும் செல்லும் என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. மெயினாக என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லோக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் சைட்டோகைன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாகி அது காஸ் பண்ணுற சிம்டம்ஸ் தான் என்ன அப்படின்னா காமன் கோல்டாக இருக்கும். இன்டர்ஃபெரான் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதால ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி அப்பியர் ஆகி நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் லெபார்டரி டயக்னோசிஸ். இது சாம்பிள் ஸ்பெசிமென் வந்து நேசல் ஆர் த்ரோட் ஸ்வாப் இன் இயர்லி இன்ஃபெக்ஷன். ஹியூமன் கல்ச்சர்ஸில் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கல்டிவேட் பண்ண முடியும். MRC5 ஆர் W138 ஸ்டெயின்ஸில். சைட்டோபேத்திக் எஃபெக்ட் மூலயமா 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சைட்டோபேத்திக் எஃபெக்ட் மூலயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சீராலஜிக்கல் டயக்னோசிஸ் வந்து நாட் வந்து இதுக்கு ப்ராப்பராக இல்லை, அதனால் பண்ணுறது இல்லை.